ஹalleluya. நம்முடைய பிதாவாகிய தேவன் கடைசி காலத்திலே இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிதான எழுப்புதலை போடும்படிக்கு அவர் நம்முடைய ஆதீனத்தில் கொண்டிருந்த அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றும்படி அதனுடைய தொடக்க புள்ளியாக இலங்கை தேசத்தை அவர் தெரிந்திருக்கிறார். ரோமர் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, கடைசி நாளிலே ஒரு பெரிய பிரஜாதிகளுடைய கூட்டம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் செல்ல வேண்டும். அந்த எழுப்புதல் தொடக்க புள்ளியாக இலங்கை மேலே வந்துவிட்டது, வந்துவிட்டது, வந்துவிட்டது. எழுப்புதல் எழுப்புதல் இலங்கையிலே, எழுப்புதல் காற்று இலங்கையிலே, எழுப்புதல் எழுப்புதல் இலங்கையிலே, எழுப்புதல் அக்கினி இலங்கையிலே, எழுப்புதல் எழுப்புதல் இலங்கையிலே, எழுப்புதல் காற்று இலங்கையிலே, எழுப்புதல் எழுப்புதல் இலங்கையிலே, எழுப்புதல் அக்கினி இலங்கையிலே. தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் சொன்ன வார்த்தையின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேசத்தில் விடுதலை, தேசத்தில் மாற்றம், தேசத்தில் எழுப்புதல், தேசத்தில் ஜெயம் ஜெயமே. தேசத்தில் விடுதலை, தேசத்தில் மாற்றம், தேசத்தில் எழுப்புதல், தேசத்தில் ஜெயம் ஜெயமே. எழுப்புதல் எழுப்புதல் இலங்கையிலே, எழுப்புதல் காற்று இலங்கையிலே, எழுப்புதல் எழுப்புதல் இலங்கையிலே, எழுப்புதல் அக்கினி இலங்கையிலே. பறையான இலங்கை தேசமே, பர்வதமாக மாறப் போகிறது.